வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தாளிக்கிறது நம்ம தாளித்து வச்சுக்கலாம். ஸோ இதை வெங்காயம் தக்காளி சட்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் தேங்காய் சட்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். அது சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, பெருங்காயம் தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் இது ஒரு கிண்ணத்தில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஃப் போர்ஷன் தக்காளி சட்னிக்கும், மீதி ஹாஃப் தேங்காய் சட்னிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே கடாயிலேயே நம்ம நம்மளோட இப்போ வெங்காயம் தக்காளி சட்னியை செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி சட்னிக்கு. அப்புறம் 1 கப்பு அளவுக்கு வெங்காயம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படியும் இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோன்றதுனால நான் ரொம்ப பொடியாக வெட்டலை. கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இதில் சேர்த்துக்கிறோம். தக்காளி ஒரு 2 தக்காளி, அதாவது 1 கப்பு பொடியாக நறுக்கின தக்காளி. அப்புறம் 3 காஞ்ச மிளகா இதில் சேர்த்துக்கிறேன். 3 கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இந்த சட்னியில் மொத்தம் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான்: வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா. ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் அதே கடாயில் அந்த சட்னியை கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கி கொஞ்சம் சுண்டை காய்ச்சினா அது கெட்டியானால் அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்க விடலாம், ஒரு 5 to 10 minutes அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த பாதி போர்ஷனை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி. இது உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கலாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இப்போவே இந்த சட்னியை எடுத்துடலாம். அடுத்தது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிக்கு 1 கப்பு தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3, அப்புறம் பொட்டுக்கடலை. ஸோ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னிக்கும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை. அப்புறம் இதில் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்புறம் நம்ம மீதி தாளித்து வச்சுருக்கிறத இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி. அடுத்தது நம்மளோட புதினா கொத்தமல்லி சட்னி. அதுக்கு தேங்காய், கொத்தமல்லி, புதினா இலை, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா. எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உப்பு. அப்புறம் இதில் நான் கொஞ்சம் லைம் ஜூஸ் பிழிஞ்சுக்கிறேன். சில பேர் லைம் ஜூஸ்க்கு பதிலாக புளி கொஞ்சம் ஒரு சீடு அளவுக்கு ஒரு புளியை சேர்த்துப்பாங்க. நான் இங்கே புளிக்கு பதிலாக எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளோட புதினா சட்னியும் ரெடி. ஸோ இதுதான் நம்மளோட 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னி. Thanks for watching Easy Kitchen Cooking.